ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தூதுவளை ரசம் வைக்கலாம். தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருள்: தக்காளி, புளி, பூண்டு, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, மிளகாய், தூதுவளை. நாங்கள் எப்பயுமே அரிசி கழுவுன தண்ணியில் தாங்க ரசமாக இருந்தாலும் சாம்பாராக இருந்தாலும் எந்த குழம்பாக இருந்தாலும் அரிசி கழுவுன தண்ணியில் தான் வைப்போம். அரிசி கழுவுன தண்ணியில் புளியை போட்டுக்குங்க. புளியை போட்டு அரைக்கிறதுக்கு தேவையானது தூதுவளையை போட்டுக்குங்க. தூதுவளையை போட்டுட்டு தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி போட்டுட்டு பூண்டு போட்டுக்குங்க. மிளகாய் போட்டுக்குங்க. துவரம்பருப்பு போட்டுக்குங்க. ஜீரகம் போட்டுக்குங்க. கொத்தமல்லி போட்டுக்குங்க. மிளகு போட்டுக்குங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வாங்க. வந்தாச்சு. அரைச்சின்னு வந்தது புளி ஊற வச்ச தண்ணியில் இதை அரைச்சின்னு வந்தது எல்லாத்தையும் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. வாங்க தூதுவளை ரசத்தை தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு சும்மா ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டு வெடிக்கட்டோன்னு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போடுங்க. இந்த ரசத்துக்கு அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிடுங்க. இந்த ரசம் எதுக்கெல்லாம் நல்லதுன்னா, சளி பிடிச்சிக்கிட்டு தும்பிக்கிட்டே கிடக்குறாங்க பாருங்கள், தூதுவளை தழை பறிச்சிட்டு வந்து 2 போட்டு கொதிக்க வச்சு ரசம் வச்சு கொடுங்க. சளிலாம் சரியாயிடும். சளிக்கு தான் இந்த ரசம் வைக்கிறது. கிளைமேட்லாம் மாறி போயிருக்குல்ல, பனிக்காலம்ல, அதனால் அப்பப்போ ரோட்டு ஓரத்தில் இந்த தூதுவளைலாம் விளைஞ்சுன்னா அதில் முள் இருக்கும், பார்த்து பெறிங்க. முள் குத்து வைக்க போகுது. பறிச்சிக்கிட்டு வந்து அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு ஓட்டி ரசம் வைங்க. இல்லை கிள்ளி போட்டு கூட ரசம் வைக்கலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.